நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு அருமையான குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். மனோவா என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய மனைவி மலடியாக இருந்தாள். அவளுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. அவள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்திருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு நாள் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். தம்முடைய தூதனை ஆண்டவர் அனுப்பி மனோவாவுடைய மனைவியின் இடத்தில் முதலாவது ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு ஒரு ஆண் குழந்தையை நான் தரப்போகிறேன், அந்த குழந்தையை நீ இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். அவளுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், என் கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டார். பிறக்க போகிற அந்த குழந்தையை நான் கர்த்தருக்கு பிரியமாய் வளர்க்க வேண்டும் என்று அவருடைய உள்ளம் வாஞ்சை கொள்ளுகிறது. அவருடைய கணவன் வந்தவுடன் அந்த காரியத்தை சொல்லுகிறாள். மனோவாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஆனால் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். மனைவி விளக்கமாய் சொன்ன போதிலும் அந்த கணவனுக்கு அதில் திருப்தி இல்லை. அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இன்னொரு முறை தேவதூதனை அனுப்பி பிறக்க போகிற அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று எனக்கு ஆலோசனை தாரும் என்ற அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நாம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு பெற்றோரும் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஜெபம் இது. ஆண்டவரை, நீர் கொடுத்திருக்கிற இந்த குழந்தையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி அதை நடத்த வேண்டும், இந்த பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு ஜெபம். அப்படியே ஆண்டவர் அருமையாக தம்முடைய தூதனை மறுபடி ஒரு முறை அனுப்பி ஆலோசனை கொடுக்கிறார். இந்த குழந்தையை எப்படி நீங்கள் வளர்த்து எப்படி நடத்த வேண்டும் என்று. என்னால் இந்த குழந்தை எனக்குரியது, உங்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் தருகிறேன், ஆனால் எனக்கென்று நீங்கள் அதை வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் அருமையான ஆலோசனை கொடுக்கிறார். ஒவ்வொரு பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். தாயும் தகப்பனும் ஜெபிக்க வேண்டும். அநேக இடங்களில் தாய்மார்கள் ஜெபிக்கிற அளவு தகப்பன்மார்கள் ஜெபம் பண்ணுவது இல்லை. ஆனால் இங்கே மனோவா ஜெபம் செய்கிறார். பிள்ளையை நான் எப்படி வளர்த்து ஆளாக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு குடும்ப தலைவரும் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்து ஆளாக்க வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் அழகாய் ஆலோசனை கொடுப்பார். பாருங்கள், சங்கீதம் 127 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அது தேவன் ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆகவே அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருந்தால் இது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்கிற உணர்வு முதலாவது உங்களுக்குள் இருக்க வேண்டும். 128ஆம் சங்கீதம் 3-4 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி மனைவியின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம், உன் பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று பிள்ளைகளை குறித்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை அழிப்பது தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமானது. அது கொலை செய்வதற்கு சமம். அப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய சாபத்திற்கு உள்ளாகி விடுவார்கள். அந்த பாவத்தை ஒரு நாளும் செய்யாதிருங்கள். ஏனென்றால் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? உடைய குழந்தைகளை பார்க்கும் போது, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு ஈவு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். அப்படித்தான் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள், யாக்கோபு என்ற ஒரு தேவ மனிதனை குறித்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவனுடைய சகோதரன் வெகு நாட்கள் கழித்து அவரை சந்திக்கிறார். அவருடைய மனைவி பிள்ளைகளை பார்த்து இது யார் என்று கேட்கும் பொழுது யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? இதெல்லாம் என் பிள்ளைகள் என்று அப்படி அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்று அவர் சொல்லுகிறார். தன் குழந்தைகளுக்கு தேவனை முன்வைக்கிறதை பார்க்கிறோம். இது தேவன் எனக்கு கொடுத்த குழந்தைகள் என்று யாக்கோபு சொல்லுவதை பார்க்கிறோம். பொதுவாக யாராவது உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், இது யார் என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? இது என் மூத்த மகள், இது என் 2வது மகன், இது என் பிள்ளைகள் என்று சொல்லுவோம்.
இனிமேல் அப்படி அல்ல. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த மூத்த மகள், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த கடைசி மகன், இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த 3 பிள்ளைகள் என்று கர்த்தரை முன்னிட்டு பிள்ளைகளை அறிமுகப்படுத்துங்கள். யாக்கோபு அப்படித்தான் சொல்லுகிறான். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், அவரிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம், அவர் ஈவாய் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்று பிள்ளைகள் காரியத்தில் தேவனை முன்வைத்து காரியங்களை செய்யுங்கள். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த குழந்தைகள் யார் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்கள் வீட்டிலே ஓடி திரிகிற இந்த குழந்தைகள் தேவனிடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அது ஒரு பொக்கிஷம். அந்த உணர்வு எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அவளை பார்க்கும் பொழுது தேவரீர் நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற ஒரு இருதயம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, எதற்காக அந்த குழந்தையை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்ற உணர்வும் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். எதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? சாகும் வரைக்கும் உங்களோடு கூட வைத்துக் கொள்வதற்காக அல்ல. குழந்தைகள் பிறந்து வளர்க்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய மனதில் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கென்று வளர்க்கும்படிக்கு அந்த குழந்தையை தேவன் உங்கள் கையிலே தந்திருக்கிறார். உங்களுக்காக வளர்ப்பதற்காக அல்ல. அதை கொடுத்த தேவனுக்கு பிரியமாக இந்த குழந்தைகளை வளர்க்க தேவன் உங்களை நம்பி உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். அதுதான் உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும். உங்களுக்கு பிரியமாக பிள்ளைகளை வளர்ப்பது அல்ல, தேவனுக்கு பிரியமாய் இதை வளர்க்க வேண்டும். ஏனென்றால் இதன் மூலம் ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக வேண்டும். அடுத்த சந்ததி ஒரு பரிசுத்த சந்ததியாய் உருவாக வேண்டும் என்றுதான் உங்களை நம்பி உங்கள் கையில தேவன் என்ற குழந்தைகளை தந்திருக்கிறார். உங்களுக்குள் எப்பொழுதும் அந்த உணர்வு இருக்க வேண்டும். ஆகவே இந்த பிள்ளைகள் தேவனுக்கென்று நான் வளர்க்க ஆண்டவர் தந்திருக்கிறார் என்கிற ஒரு பயமும் பக்தியும் பிள்ளைகள் காரியத்தில் பெற்றோருக்கு இருக்க வேண்டியது அவசியம். அப்படி நீங்கள் வளர்க்கும் போது இன்னொரு காரியத்தை மனதில் கொள்ள வேண்டும். எத்தனை வயது வரைக்கும், எவ்வளவு காலம் வரைக்கும் அந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து உங்களோடு கூட வைத்துக் கொள்ள முடியும்? சாகும் வரைக்கும் உங்களோடு வைத்துக் கொள்ள முடியாது. ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உங்களோடு கூட இருப்பார்கள். ஆண் பிள்ளைகளாக இருந்தால் திருமணமாகும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் மீது நீங்கள் அதிகாரம் செலுத்த முடியும், உரிமை கொண்டாட முடியும். திருமணமான பிறகு ஒரு மனைவி என்கிற ஒரு பெண் அந்த மகனுக்கு வருவாள். அதன் பிறகு நீங்கள் அதை விட்டுக் கொடுக்க வேண்டும். இனிமேல் அவர்கள் தனி குடும்பம். இனிமேல் பிள்ளைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. நான் பெற்று, நான் வளர்த்து, நான் ஆளாக்கினேன், என் பிள்ளை எப்படி விட முடியும்? அந்த உணர்வு இருக்கக்கூடாது. என்னால் இயேசுவே சொல்லுகிறார், திருமணமான பிறகு புருஷன் தன் தாயையும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இனிமேல் அவர்கள் தனி குடும்பம். அது வரைக்கும் தான் அந்த பிள்ளையின் மீது நீங்கள் அதிகாரம் செலுத்த முடியும், நீங்கள் ஆளுகை செலுத்த முடியும். நீ கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று திருமணம் வரைக்கும் தான் செய்ய முடியும். அதன் பிறகு அவர்கள் தனி குடும்பம். அதை மனதில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள். பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, திருமணமாகும் வரைக்கும் தான் அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி நீங்கள் அதிகாரம் செலுத்த முடியும். எப்பொழுது திருமணமாகி புருஷன் வீட்டுக்கு அந்த மகள் போகிறாளோ அதன் பிறகு நீங்கள் உரிமை கொண்டாட கூடாது. அந்த பிள்ளையின் மீது அதிகாரம் செலுத்த கூடாது. அதன் பிறகு பிள்ளையை தொடர்ந்து போய்கொண்டு இருக்க கூடாது. அவளை வாழ விட்டு விடுங்கள். அவர்களுக்கு நீங்கள் திருமணம் ஆகிற வயசு வரைக்கும் தான் உங்களை வளர்த்து ஆளாக்குற உரிமையை தேவன் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு அவள் வாழ்வதை பார்த்து ஜெபம் பண்ணுங்கள். அவளுடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவளை ஆசீர்வதித்து ஜெபித்துக் கொண்டிருங்கள். அவ்வளவுதான். அதற்கு பிறகும் நீ என்னுடைய மகள், நான் சொல்றபடி தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி உரிமை கொண்டாட முடியாது. அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து உங்களுக்கு நீங்கள் ஆளாக்கி நிறுத்த முடியும். அதன் பிறகு அவள் அடுத்த சந்ததி. தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க நீங்கள் ஜெபித்து தூரத்திலிருந்து அதை பார்த்து மகள வேண்டும், அவ்வளவுதான். அவருடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க கூடாது. பிள்ளைகளை வளர்க்கிற ஆரம்ப காலத்தில் இருந்து உங்களுடைய மனதில் அது இருக்க வேண்டும். இதுதான் தேவ சத்தியம், இதுதான் வேத வசனம். இந்த வேத வசனத்தின் சத்தியத்தை அநேகர் அறியாதபடியினால் திருமணமான பிறகும் அநேக பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தலையிட்டு குடும்பத்தை சின்னாபின்னமாக்கி விடுகிறார்கள். அநேக குடும்பங்கள் பிரிந்து போக காரணம் பெற்றோர்தான் என்று ஒரு கணக்கெடுப்பை சொல்லுகிறது. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே வேத வசனத்தின்படி நடந்து கொள்ள நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு பாசத்தோடு வளர்த்தாலும் திருமண வயசு வரைக்கும் தான் அந்த பிள்ளையின் மீது நீங்கள் அதிகாரம் செலுத்த முடியும். அதன் பிறகு அல்ல. குறித்த காலம் வரைக்கும் வளர்த்து
கர்த்தருக்கு சாட்சியாக பிள்ளைகளை நிறுத்துங்கள். தேவன் அதிலே மகிழ்ச்சி அடைவார். ஆகவே கர்த்தர் அவருக்கென்று வளர்க்க பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். பிள்ளைகளை நீங்கள் நேசிக்க வேண்டும். குழந்தைகளை நீங்கள் நேசிக்க வேண்டும். பாருங்கள், சிறு பிள்ளைகளை எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும் என்று அநேகர் சொல்லுவார்கள். இயேசுவை பாருங்கள், மார்க் 10:13-14 வாசிக்கும் போது, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவளை தடை பண்ணாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் நினைத்தாங்க சிறு பிள்ளைகள் வந்தா இயேசுவுக்கு தொந்தரவு, அதனால பிள்ளைகளை அதட்டுகிறார்கள். தாய்மார்கள் குழந்தைகளை இயேசுவண்டை கொண்டு வந்த போது இயேசுவை தொந்தரவுப்படுத்தாருங்க, தூரப்போங்க என்று சொல்லி அதட்டினார்கள். இயேசு துக்கப்பட்டு விட்டார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் என்று சொல்லி 16ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளை அணைத்துக் கொண்டு அவள் மீது கைகளை வைத்து ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளை அவர் நேசித்தார். நீங்களும் உங்களுடைய குழந்தைகளை இயேசுவை போல நேசிக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு அந்த குழந்தைகள் மீது எப்படி இருந்ததோ அதே விதமான அன்பு பிள்ளைகள் மீது உங்களுக்கு இருக்க வேண்டும். சில குடும்பத்தில் பாருங்கள், தகப்பனுடைய அன்பு தாயினுடைய அன்பு வித்தியாசப்படும். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. தகப்பன்மார்கள் பெண் பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பார்கள், தாய்மார்கள் ஆண் பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பார்கள். உங்களுக்குள்ளே அப்படி ஒரு பாசம் இருக்கலாம். ஆனால் வெளியிலே தெரிகிறபடி அந்த அன்பு வெளிப்படும் போது அது பிள்ளைகளுக்குள்ளே மாறுபாடான சிந்தனையை கொண்டு வரும். அவர்களுக்குள்ளே பெற்றோருடைய அன்பை குறித்த சந்தேகத்தை கொண்டு வரும். உங்களுடைய அன்பில வித்தியாசம் காட்டாதபடி, அதாவது பாகுபாடு காட்டாதபடி, எல்லாரையும் உங்களுடைய குழந்தைகள் கொடுத்திருக்கிற அத்தனை பேரையும் ஒரே விதமாக நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறாரு. சில பெற்றோர் சில பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பாங்க, சில பிள்ளைகளை நேசிக்கவே மாட்டார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய அன்பில வித்தியாசம் காணப்படக்கூடாது. சிலர் பாருங்க, எனக்கு பெண் பிள்ளை இல்லைன்னு சொல்லி மற்ற பிள்ளைகளையே வெறுக்கிறதை பார்த்திருக்கிறேன். தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று ஒருவர் காத்திருந்தார். 4 ஆண் பிள்ளைகள், 5வது ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்று காத்திருந்தார். அதுவும் பையனாய் பிறந்து விட்டான். அவ்வளவுதான். அந்த மகன் மீதே அவருக்கு வெறுப்பு. அந்த பிள்ளையை தூக்குவதில்லை, அதை பார்ப்பதில்லை, அந்த பிள்ளையின் மீது பாசம் காண்பிக்கவில்லை. ஒரு வெறுப்பை அவர் வளர்த்துக் கொண்டார். ஆண் பிள்ளையாயிருந்தால் என்ன, பெண் பிள்ளையாயிருந்தால் என்ன, எந்த குழந்தையாய் இருந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம். அதை மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த ஒரு சுதந்திரம். ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களிலும் மேன்மையான ஆசீர்வாதம் உடைய குழந்தைகள். அவங்களை நம்ம நேசித்து அவங்களுக்காக கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். அதனால உங்களுடைய பிள்ளைகளுக்காக எப்படி கவனம் செலுத்தணும் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்கலாம். குழந்தை இல்லாதவங்க, நீங்க குழந்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்களுடைய சந்ததி தேவன் பெருக பண்ண போகிறார். அந்த விசுவாசத்தோட ஜெபிங்க. தகப்பனே, எங்களுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை நேசிக்கிறீர், அவளை தெரிந்து கொண்டீர், அற்புதமாய் நடத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குழந்தைகள் மீது உம்முடைய தள்ளுமுள்ள கரமைத்து ஆசீர்வதியும், படிப்பில் ஆசீர்வதியும், நல்ல ஞானம் ஞாபக சக்தி அருளி செய்யும். விளையாட்டு துறையிலும் எங்களுடைய குழந்தைகளை ஆசீர்வதியும். அவளுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை கர்த்தர் பெருக பண்ணும். எதிர்காலத்தில் உம்முடைய நாம மகிமைக்கென்று சாட்சியாயிருக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும். இந்த குழந்தைகளை எழுப்புதல் திட்டத்தில் நீர் பயன்படுத்த ஆவியானுடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். நீரப்படி குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி, ஜெயம் தருகிறதற்காக நன்றி. விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். சிறு குழந்தைகளை தொடுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவருடைய ஆளுகை எங்களுடைய குழந்தைகள் மீது வந்துவிட்டதற்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் கூட இந்த நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.